வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர். இன்னைக்கு காலிஃப்ளவர் 65 தான் செய்ய போகிறோம். அது நம்ம வீட்டு முறையிலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரியும், எண்ணெய் குடிக்காத மாதிரியும், மசால் உதிர்ந்து போகாத மாதிரியும் நான் செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம் வாங்க. இது காலிஃப்ளவர் ஒரு மீடியம் சைஸாக ஒன்று எடுத்துருக்குது. இது நல்லா 3 தடவை நான் கொஞ்சம் மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துக்கிறோம். முதல்ல எலுமிச்சம்பழம் ஜூஸ் புளியணும். ஒரு அரை பழம் எடுத்து எல்லா பூவும் படுற மாதிரி புழிஞ்சிட்டு பெரட்டி விடலாம். இதுக்கு தேவையான மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இந்த உப்பு எலுமிச்சம்பழமும் தான் அந்த இதுக்கு நல்லா ஃபுல்லாக இறங்கிடும். ஜூஸும் உப்பும் இறங்கிடும். அதுக்கு மேலே தான் நம்ம மசாலாலாம் போட போகிறோம். இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்குது. இதுவும் இது ஃபஸ்ட்டு இதோட கூட சேர்த்துடலாம். இது வேக வச்சு போடும்போது நம்ம இப்படி பெசிடும் போதே பூவெல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தண்ணியில் கழுவிட்டு நம்ம போட்டோம்னா தான் கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மாதிரி போட்டுக்கலாம். இது காஷ்மீரி மிளகாத்தூள், இல்லைன்னா சாதா தூள் இருந்தால் கூட போட்டுக்கலாம். ஏன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் போடும்போது நம்ம கலர் எதுவும் போட தேவையில்லை. இந்த கலரு ரெட் கலரு கலர் போட்ட மாதிரி ஆகிடும். மட்டன் மசாலா 1 ஸ்பூனும், சிக்கன் மசாலா 1 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். இதில் கார்ன்ஃப்ளவர் போடுறது தான் கிறிஸ்பினஸ் கொடுக்கறது. அதனால் இந்த கார்ன்ஃப்ளவரும் 1 ஸ்பூன் வர மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து அரிசி மாவு, சாதா நம்ம கடையில் விற்கிற அரிசி மாவு தான். அதில் 1 ஸ்பூன் மாதிரி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து விடலாம். இது கொஞ்சம் உதிரியாக தான் இருக்கும். நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு லேசாக தண்ணி தெளிச்சுட்டு அப்புறம் பிசைஞ்சு போட்டோம்னா எல்லாம் சேர்ந்துக்கும். இப்படியே இது இருக்கட்டும். இப்போ நம்ம எண்ணெய் காய வைக்கலாம். எண்ணெய் சூடு ஏறினே இருக்குது. இப்போ நம்ம இது காலிஃப்ளவர் மசாலாலாம் போட்டதில் அது கொஞ்சம் உதிரியாக இருக்குது. கொஞ்சம் லேசாக தண்ணி தெளிச்சிக்கணும். எண்ணெயில் போடுறதுக்கு முன்ன ஒரு ட்ராப்ஸ் மாதிரி கொஞ்சமாக தெளிச்சிக்கணும். அப்போ தான் அந்த ட்ரையாக இருக்கிற மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ இதில் நல்லா கோட்டிங் ஆகிடுச்சு பாருங்கள். நான் தண்ணி தெளித்தது நல்லா பளபளன்னு இருக்குது. ஆனால் அப்படியே நல்லாவும் மசாலெலாம் ஊறி இருக்குது. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கலாம். இது இந்த மாதிரி சத்தம் கொஞ்சம் நிற்கிற சமயத்தில் நம்ம எடுத்துடலாம். காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் பார்க்கறதுக்கு ஓவியா வந்துக்கிறா. இது ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது. செம்ம கிறிஸ்பியாக அந்த ஸ்பைஸு சாறு ஒவ்வொரு டேஸ்ட்டும் வந்துட்டு அது ஆக்சுவலாக தெரியுது. எனக்கு வந்து இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். சில ஹோட்டலெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சாதியாக தான் இருக்கும். செம்ம கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்காக டீ கூடலாம் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அதை நம்ம வெறும் காலிஃப்ளவரை சுத்தம் பண்ணி அப்படியே தான் நம்ம போட்டோம். ஆனால் சுடுதண்ணியில் போட்டால் இவ்வளோ கிறிஸ்பி வராது. அது இந்த மாதிரி தான் நாங்கள் வீட்டில் செய்வோம். இதுமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இது 4 புறம் வச்சுருந்தா கூட நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். இதுமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக கலைமணி கிச்சன் வெள்ளூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.